தற்போது ஒரு அண்மை செய்தி. கர்நாடக மாநில நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம். கர்நாடக மாநிலம் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே தென்பெண்ணை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் பிரகாஷ் நம்மோடு இணைகிறார். பிரகாஷ், தகவலை பகிரலாம். ஸ்ரீதர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி நீர்த்தேக்க அணைக்கு கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்வரத்து 2வது நாளாக அதிகரித்திருக்கிறது. நேற்று அணைக்கு வினாடிக்கு 1003 கன அடி நீர் வரத்தாக இருந்த நிலையில இன்று அணைக்கு 260 கன அடி நீர் அதிகரித்து வினாடிக்கு 1290 கன அடியாக நீர்வரத்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அணையின் பாதுகாப்பு கருதி வரத்தாக உள்ள 1090 கன அடி நீர் அணையில் உள்ள 5 மதகுகளின் வழியாக திறந்துவிடப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. அணையில் வெள்ளப்பெருக்கால் தொடர்ந்து ஆற்றங்கரையோரமாக உள்ள கிராம மக்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் வெள்ள அபாய எச்சரிக்கை அறிவித்திருக்கிறார். வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கிகள் மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கெலவரப்பள்ளி அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடிகளில் 41.33 அடியாக நீர் தற்போது சேமிக்கப்பட்டிருக்கிறது. அணையிலிருந்து வெளியேறும் நீரில் நுரை பொங்கி செல்கிறது. வழக்கமாக மழைக்காலங்களில் நுரை அதிகரித்து காணப்படும் நிலையில் தற்போது நுரையின் அளவு குறைந்திருப்பது விவசாயிகள் மத்தியில் ஆறுதலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அங்கிருந்து திறந்து விடப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்ணீரானது தென்பெண்ணை ஆற்று வழியாக கிருஷ்ணகிரி KRP அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தென்பெண்ணை ஆற்று நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக KRP அணைக்கும் தற்போது நீர்வரத்து அதிகரித்திருக்கு. கிட்டத்தட்ட 2500 கனஅடி வீதம் தற்போது நீரானது KRP அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. எனவே கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை ஆகிய 3 மாவட்ட கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு இங்கிருந்தும் தற்போது வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், விரிவான தகவலுக்கு நன்றி பிரகாஷ்.